Hello students, welcome to Solve via Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 1.6ல first one. Test for consistency. If possible, solve the following system of equation. ஸோ இதில் first subdivision. இதோட consistency செக் பண்ண ஃபஸ்ட்டு ரேங்க் கண்டுபிடிக்கலாம். அதுக்கு நம்ம இதை ஃபஸ்ட்டு ஒரு augmented matrix அதாவது ABயில் எழுதிட்டு 1 -1 2 2 2 1 4 7 4 -1 1 4 இதை இப்போ ரோ ரிடக்ஷன் மெத்தட் மூலமா ரோ எக்லான் ஃபார்முக்கு கொண்டு வரணும். ஸோ அதனால் நான் ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே எழுதிக்கிறேன். செகண்ட் ரோவையும் தேர்ட் ரோவையும் மட்டும் மாற்ற போகிறோம். இப்படி ஃபர்ஸ்ட் ரோ வச்சு. ஸோ அதனால் நான் செகண்ட் ரோ எழுதிட்டு ஃபர்ஸ்ட் ரோவை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ அதை மைனஸ் பண்ணுறேன், அதாவது சப்ராக்ட் பண்ணுறதுனால சைன் சேஞ்ச் போடுறோம். ஸோ இது என்னாகும் 0 3 0 3 அப்படின்னு ஆகும். ஸோ இது 0 3 0 3 என்ன பண்ணியிருக்கோம், ரோ 2வை ரோ 2 -2 ரோ 1 பண்ணியிருக்கோம். அடுத்து இந்த ரோ 4 -1 1 4 இதையும் ஃபர்ஸ்ட் ரோ வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ரோ 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ இது சப்ராக்ட் பண்ண போகிறோங்கிறனால சைன் சேஞ்ச் ஆகுது. ஸோ 0 3 -7 -4. ஸோ 0 3 -7 -4. இங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரோ 3யை வந்து ரோ 3 -4 ரோ 1 பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் 2 ரோவை அப்படியே எழுதிட்டு தேர்ட் ரோவை மட்டும் மைனஸ் பண்ண போகிறோம். இதோட செகண்ட் ரோவோட சைன் சேஞ்ச் பண்ணிக்கிறேன், ஏன்னா மைனஸ் பண்ணுறோம். அதனால் என்ன ஆகும், இது -7 அப்படியே வரும், இது -7. ஸோ 0 0 -7 -7. ஸோ என்ன பண்ணியிருக்கேன், ரோ 3யை ரோ 3 மைனஸ் ரோ 2 பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து ரோ எக்லான் ஃபார்முக்கு இருக்குது. இப்போ ரேங்க் ஆஃப் ஏ அப்படின்னா இதோட ரேங்க் என்ன 3, ஏன்னா 3 நான்-ஜீரோ ரோஸ் இருக்குது. அதே மாதிரி ரேங்க் ஆஃப் ஏபி அது என்ன, அதாவது இது மொத்தமாக சேர்த்து அதுவும் 3 தான். நம்பர் ஆஃப் அன்னோன்ஸ் எவ்வளோ, XYZன்னு 3 தான். இது எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் ரேங்க் வந்து 3. த சிஸ்டம் இஸ் consistent and has unique solution. இப்போ ரிவர்ஸ் சப்ஸ்டியூஷன் மூலமா நம்ம இதோட ஆன்சர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ -7z ஈக்குவல் டு -7. அப்போ இசடோட வேல்யூ என்ன, z இஸ் ஈக்குவல் டு 1. அடுத்தது 3y ஈக்குவல் டு 3. அப்போ y-யோட வேல்யூ என்ன 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x minus y plus 2z is equal to 2. அதாவது x minus 1 plus 2 equal to 2. அப்போ x is equal to 1. அப்போ x1 y1 z 1.